Lord. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் நாள் நமக்கு இந்த வருஷமும் ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லாருக்கும் கர்த்தருடைய நம்முடைய அன்பர், நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து, இயேசு மனுஷகுமாரனாக பிறந்து அவர் கிறிஸ்துவாக மாறிய அருமையான நாள் இது. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் மேலே வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த சபைக்கு வந்த அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச் இந்த வீடியோவை காணும் அத்தனை பேருக்கும் உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே பூர்ணமாக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அருமையான வேலையிலே எல்லாருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச் சம்பந்தப்பட்ட இந்த சபைக்கு வந்து போன அத்தனை ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் செய்து சொல்கிறோம். கர்த்தருடைய கிருபை என்றென்றும் அவர்களோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாரும் அறிந்ததாக இருக்கிறது. எவரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மோடு உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். தேற்றவளானவர் நம்மோடு இருக்கிறார். எவரும் கலங்கி போக வேண்டாம். எவரும் எதை குறித்தும் நினைத்து சோகப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த நற்செய்தி நம்மளோடு ஆழமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. நாம் அவருக்கும் நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில் நாங்கள் ரீசரக்ஷன் டே சொல்வோம். ஹாப்பி ரீசரக்ஷன் டே. ரீசரக்ஷன் டே அவர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாள் நம்ம எல்லாருக்கும் புத்துயிர் கொடுக்கிற நாள். கடந்த வருஷம் மட்டும் நமக்கு என்னென்னலாம் இவ்வளவுலாம் கஷ்டத்தை கடந்து சென்றோமோ, இப்போ நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறார், புத்துயிரை கொடுத்திருக்கிறார். அவருடைய விலை மதிப்பு எதுவும் இல்லாத, விலை மதிப்பு எங்கேயும் எதையும் நம்ம ஈடாக வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற, எந்த ஒரு யாராலும் இடைப்பட்டு காண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் இப்படியாக நமக்கு அருமையான தேவனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே நமக்கு கூட இருக்கிறார். அவரே தேவனாகவும் இருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாம் எல்லாரும் அறிந்தது. நாம் பலவிதமாக நம்மளை காப்பாற்ற ஆண்டவர் நமக்கு பலவிதமாக அபிஷேகம் செய்து நம்மை காத்து வருகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நன்றி. He is risen. இங்கிலீஷ்ல சொல்றாங்க, He is risen. He is risen. அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் சந்தோஷமாக சொல்லுவோம். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் எப்போதும் போல இப்பொழுதும் நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப கடுமையாக போய்கொண்டிருக்கிறது. அரசியல்கள் எல்லாம் மோசமாக போயிட்டு இருக்கிறது. பொருளாதாரம் நசுங்கி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய உடல்நிலை, அந்த கால வெப்பநிலை எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் இப்படியாக செல்லும் போது நமக்கு கூடவே இருக்கும் நல்ல கர்த்தர் நம்மை தாங்கி நமக்கு வழி நடத்துகிறார். நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய நல்ல தேவனாக இருக்கிறார். அவரையே போற்றி புகழ்ந்து அவர் சொன்ன வழியிலே நாம் வாழ்ந்து நாம் ஜெயம் கொள்ளவே போகிறோம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் வாழ்ந்து காட்டப் போகிறோம். நம்மளோட கூட இருக்கிறவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அதனாலே எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நான் முன்னாடி நிற்கிறேன் இந்த சபையிலே. ஆனால் நாம் எல்லாரும் கூடி ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் அதை கேட்டு உங்களுடைய தேவைகள், இந்த சபைக்குண்டான தேவைகள், வந்தவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய வீட்டில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தன்னுடைய கிரியையை ஆரம்பித்து விடுவார். நல்ல தேவனாக இருக்கும் நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தேவனே, இயேசுவே, கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது ஆண்டவரே உமது நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே வந்து கூடியிருக்கிறோம். சுவாமி ஆவியானவரே, எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் பிரசன்னமாகி ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே சுத்தப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆண்டவரை சுத்தப்படுத்தி உமக்கு பிடித்தமான இருதயமாக எங்கள் இருதயத்தை மாற்றும். சுவாமி எங்கள் இருதயத்திலே கடுகளவு கூட ஆண்டவரே அசுத்தம் வராதபடி எங்கள் இருதயத்தை பரிசுத்தத்திலே நிரப்பி கர்த்தாவே ஒரு வல்லமையினாலே நடத்தும். சுவாமி
சர்ச்சைக்கு வரதில்லை. நாங்கள் உமது அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, உமது கிருபையை பெற்றுக்கொண்டு உமது ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே வல்லமையோடு நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களை காப்பாற்றும் நல்ல தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் பரலோக தந்தையே, கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களுடைய பாவங்களை மட்டும் ஏதாவது பாவங்கள் நடந்திருந்தால் அறிந்து அறியாமல் மன்னித்து கர்த்தாவே எல்லா பாவத்தையும் ஆண்டவரே இல்லாமல் செய்து எங்களுடைய சூழ்நிலைகளை எங்களுக்கு உதவி செய்து எங்களை மீட்டெடும் சுவாமி. நீ நல்ல மேய்ப்பராக இருக்கிறீர், நல்ல மீட்பராக இருக்கிறீர், நல்ல வழிகாட்டும் நல்ல தெய்வமாக இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு வழிகாட்டும் நல்ல தேவனே, உமது அன்பினாலே ஆண்டவரே நாங்கள் சகலத்தையும் ஆண்டவரே அன்பினாலே நிரப்பி ஆண்டவரே உமது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நாங்கள் எவருக்கும் ஆண்டவரே எந்த விதத்திலும் துன்பம் வராதபடிக்கு நல்வழியிலே நடந்த ஆண்டவரே உமது சமாதானத்தை கொண்டு செல்லும் நல்ல பிள்ளைகளாக வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. நாங்கள் புத்தியோடு வந்திருக்கிறோம் சுவாமி, புத்தியோடு சபைக்கு வந்திருக்கிறோம் ராஜா. புத்தி இல்லாமல் வெளியே போட அத்தனை பேர்களை இறக்கம் காட்டும் சுவாமி. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே அவர்களுக்கு உமது அன்பின் புத்தியை கொண்டு வாரும் ராஜா. ஆண்டவரே வீணாக கெட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நித்திய ஜீவனை அளிக்கின்ற நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே சபைகளுக்கோ ஆண்டவரே வேதத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்த ஆண்டவரை மீண்டும் சுவாமி. உலகத்திலே ஆண்டவரை நடக்கும் பொருளாத காரியங்களும் நீர் காண்கிறேன் கர்த்தாவே. இயேசுவிற்கு விலக இயேசுவின் பேரிலேயே அலைந்து தெரியும் அத்தனை ஜனங்களை ஆண்டவரே நீர் கட்டி போட்டு கர்த்தாவே சத்தியத்தை சொல்லி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சமாதானம், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை, இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒவ்வொரு இடத்திலும் விசுவாசிகளின் கிரியைகளை அழிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்க கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உமது கிருபை இருக்கணும், ஒரு வல்லமையுள்ள கரம் இருக்கணும் கர்த்தாவே, உமது அன்பு இருக்கணும், உமது வழிகாட்டுதல் இருக்கணும் கர்த்தாவே. இறங்கி வந்து ஆண்டவரே இந்த சபையில் இருந்து ஆண்டவரே கிருபை செய்யும் சுவாமி. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு கூட வர நல்ல தேவனே, நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியா கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்து எங்களை காப்பாற்றி எங்களை வழிநடத்தி கர்த்தாவே நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும் நாவுகளை எங்களுக்கு சுவாமி. ஒரு வார்த்தையை தயங்காமல் செல்லும் அந்த நல்ல இருதயத்தை கொடுக்கும் சுவாமி. கர்த்தாவே ஒரு நாமத்தை குறித்து பேசும் அத்தனை வீடியோக்களும் அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்து ஒவ்வொருத்தருக்காக இருந்து இயேசுவின் நாமத்தை பரப்பும் நல்ல செய்தியை செல்லும் நல்ல ஒரு நல்ல நிலையமாக இருந்து செயல்பட கர்த்தாவே ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவரே உமது நாமத்தை அறிந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவரே உருவாக்கும் சுவாமி. நீ உருவாக்கும் கர்த்தராக இருக்கிறபடியா கர்த்தாவே உமது ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை மீண்டு கொண்டபடியா நீ மூன்றாம் நாள் மறுத்து எழுந்தபடியா கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியா எங்களுக்குள் இருந்து வாசம் செய்யும் நல்ல தேவனே எங்களை வழி நடத்தும் ராஜா. உண்மையிலே அன்பாக இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் கண்டு ஆண்டவரே நீர் அணைத்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும் சுவாமி. எவரும் ஆண்டவர்களுக்கு விலகி செல்லாதபடிக்கு பாவம் அவர்கள் காலை பிடித்து இழுக்காதபடிக்கு கர்த்தாவே உமது பக்கம் எழுத்துக் கொள்ளும் சுவாமி. பாவத்தை திரும்பி நோக்காதபடிக்கு நீர் விடுதலை கொடுத்த தேவனாக இருக்கிறபடியா கர்த்தாவே உமது அன்பினாலே நிரப்பியபடியா உமது பரிசுத்த இரத்தத்தினால் மேற்கொண்டபடியா கர்த்தாவே உமது ஆவினாலே நிரப்புகிறபடியா கர்த்தாவே உமது வழிகள் தெளிவாக இருக்கிறபடியா நித்திய ஜீவனை கொடுக்கும் நல்ல வழியை கொடுக்கிறபடியா கர்த்தாவே ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆண்டவரே நீர் இரக்கத்தை காட்டி கர்த்தாவே நீர் உமது பக்கம் எடுத்துக் கொள்ளும் சுவாமி. அந்த ஆத்மாக்கள் எல்லாரும் இந்த சபையில் இருந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தாவே உமது பக்கம் எடுத்துக் கொள்ளும் சுவாமி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே ஆண்டவரே வாசம் செய்து கர்த்தாவே இந்த நேரம் இந்த நேரம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய போக்கில் வரிசையில் கூட இருந்து எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து எங்களை பலத்தை கொடுத்து எங்கள் தேவைகள் எல்லாம் நிரப்பி கர்த்தாவே எங்களில் எந்த ஒரு பொருளாதார நஷ்டங்களும் அந்த நெருக்கடி வராதபடிக்கு கர்த்தாவே எந்த ஒரு சிக்கலிலும் உங்கள் பிள்ளைகளை ஒரு மாட்டிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே கூட இருந்து வழி நடத்தும் சுவாமி. எங்களை காக்கும் நல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. உலகத்தில் நடக்கும் அற்புத பொருளாத காரியங்களையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்திகளை கேட்கிறோம் கர்த்தாவே. பொருளாத செய்திகளை சொல்லி பொய் வதந்திகளை பரப்பி கர்த்தாவே மனுஷனுடைய சமயத்தை நோகடிக்க செய்து சமயத்தை இயேசுவுக்கு கொடுக்காமல் சமயத்தை வீணாக்கி கொண்டிருக்கும் பொருளாத கிரியைகளை அழித்து போட்டு கர்த்தாவே பொறுப்போட நடக்க ஆண்டவரே மனுஷங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. தேசங்களில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறீர் ராஜா. கர்த்தாவே இவனை அழிக்கலாமோ, எந்த நாட்டை
தேசங்களில் எல்லாம் அல்லாங்கனின் பொருளாங்கனி எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் அவைகள் எல்லாரும் நீர் ஆண்டவரை கட்டுப்பட வைத்து கட்டி போட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தையும் வழி நடத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தேசங்களிலே இறங்கும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தேடும் பிள்ளைகளை எழுப்பும் ராஜா. ஆண்டவரே 10 பேர் கெட்டு போயிருந்தாலும் ஆண்டவரே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவன் அந்த 10 பேரையும் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே கொண்டு வர அந்த ஒரு மனுஷனுக்காவது பலத்தை கொடுத்து ஆண்டவரை நீ மீட்டெடுக்கணும் சுவாமி. ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரை நீர் உம்மாலை பக்கம் கொண்டு வர முயலும் உம்மாலை முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீரே சர்வத்தையும் செய்கிறீர். கர்த்தாவே மனுஷனுக்கு புத்தியை கொடும் சுவாமி. நல்ல புத்தியை கொடும், ஞானத்தை கொடும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது இயேசுவை நினைத்து செய்ய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜெயம் கொள்ளும். இப்படிப்பட்ட நல்ல வல்லமை கொடும் சுவாமி. பரிசுத்தத்தில் இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாக கிருபை செய்யும். ஆண்டவரே நீதி செய்வரை இன்னும் நீதி செய்ய வழிகாட்டும். கர்த்தாவே உமது சித்தத்தின்படி எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்க உதவி செய்யும் ராஜா. ஆண்டவரே நாங்கள் வந்திருந்த தேசங்களுக்காகவும் நாங்கள் வந்த தேசத்துகளுக்காகவும் நாங்கள் கடந்து வந்த தேசங்களுக்காகவும் கண்ட தேசங்களுக்காகவும் எல்லா இடங்களுக்காக ஜெபம் செய்ய இந்த நேரத்தில் கூடியிருக்கிறோம். நல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவே ஸ்ரீலங்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஸ்ரீலங்கா தேசத்திலே உமது அன்பு பரவும் ராஜா. ஸ்ரீலங்கா தேசத்திலே எந்த ஒரு பஞ்சமோ எந்த ஒரு மழை பூகம்பம் பாதிப்பு எதுவும் வராதபடிக்கு கர்த்தாவே நீர் கட்டளையிட்ட ஆண்டவரே ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த நிலத்திலே இன்னும் ரத்த சிந்தங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே அந்த நிலத்தை மீட்டெடும் ராஜா. தேசத்தை மீட்டெடும் ஆண்டவரே. ஸ்ரீலங்கா தேசத்திலே உமது சமாதானம் பெருகணும் ராஜா. ஸ்ரீலங்கா மக்கள் உலகத்தில் எல்லாம் எல்லா இடங்களில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்ரீலங்கா மக்களுக்கு ஆண்டவரே நீர் வழிகாட்டியாக இருந்து இந்த மக்கள் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்க கர்த்தாவே இயேசுவை அறிந்த மக்களாக இருக்க ஸ்ரீலங்கா தேசத்திலே உமது அன்பு பெருக உமது வார்த்தை நிலையாக இருக்க கர்த்தாவே உமது வல்லமையின் ஆதிக்கம் நடக்க ஆண்டவரே கிருபை செய்யும். இயேசுவே நீர் ஒருவரே அதை செய்ய வல்லவராக இருக்கிறீர். கர்த்தாவே நன்மை செய்யும். நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்ரீலங்கா தேசத்தை ஆண்டவரே உமது பக்கம் வென்று கொள்ளும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் எல்லைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இந்திய தேசத்தின் உள்ளும் புறமிலும் வராதபடிக்கு இந்திய தேசம் உங்களுக்கு உமது பரிசுத்த துயரத்தை தெளிக்கிறேன் ராஜா. இந்திய தேசத்திலே ஆண்டவரே உமது அன்பு பெருக கிருபை செய்யும். ஆண்டவரே அரசாங்கங்கள் எந்த ஒரு வார்த்தையை நடத்தும் எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கிருபை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை செய்ய இயேசுவின் ஞானத்தை சொல்ல கிடக்க ஆண்டவரே இயேசுவின் வழியை அறிந்து கொண்டு செயல்பட ஆண்டவரே இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுக்கு நீ வழிகாட்டும் சுவாமி. அத்தனை அரசாங்கத்துக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆண்டவரை ஒவ்வொரு முடிவெடுக்கும் என்னோட முடிவெடுத்தால் அது இந்திய தேச மக்கள் இயேசுவை பற்றிக் கொள்ளக்கூடிய காரியமாக இருந்து செயல்பட கிருபை செய்யும் ராஜா. இயேசுக்கு எதிராக எழுந்திருக்கும் அத்தனை பொல்லாத கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போட ஆண்டவரை உம்மாலே முடியும். நாங்கள் ஜெபம் செய்கிறோம். நீ விரட்டியடையும் சுவாமி. கர்த்தாவே இயேசுக்கு எதிராக நிற்பவன் அழிந்து போவான் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே இயேசுக்கு எதிராக எழுதாதபடி எழுந்தி வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கட்டி போட்டு ஆண்டவரை வழிநடத்தும் சுவாமி. அன்பான தேவனுக்கு எதிராக எவனும் எழுப்பாதபடிக்கு இந்திய தேசத்தில் ஆண்டவரை உமது ஆதிக்கம் இருக்கணும் சுவாமி. கர்த்தாவே எங்களை கொண்டு வந்த இந்த நல்ல தேசம் ஆண்டவரை டென்மார்க் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த டென்மார்க் தேசத்தில் நியூசிலாந்து பகுதி ஆண்டவரை நியூசிலாந்து ஆண்டவரை இன்னும் அநேக இடங்கள் இருக்கலாம். உமது ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ ஆண்டவரை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை எந்த ஒரு பாதிப்பு வராதபடி டென்மார்க் தேசத்தில் பாராட்டுகளும் இந்த தேசத்தில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் ஆண்டவரே நல்ல முடிவாக இருந்து அது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருந்து இயேசுவை நம்பியிருக்கும் பிள்ளைகளை ஆண்டவரே அநேகரையும் ஆண்டவரே இன்னும் கொண்டு வர நீர் விரும்புகிறேன். கர்த்தாவே இந்த தேசத்திலையும் எல்லாரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடக்க ஆண்டவரை கிருபை செய்து இந்த தேசத்தையும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரை சபைக்கு வராமல் ஆண்டவரே இவ்வளவு நாள் விடுமுறை இருந்தும் ஆண்டவரை சபைக்கு வராமல் சுற்றியும் அந்த பொல்லாத கிரியைகளின் வழிகளை சிக்கி கிடைக்கும் டென்மார்க் தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு அறியப்பட்டு இயேசு கிறிஸ்துவை காண அவர்கள் நல்ல நிலைக்கு வர ஆண்டவரை சபைகளுக்கு சென்று எந்தெந்த சபையை சேர்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாட இயேசு கிறிஸ்துவின் கிருபை பெருக இயேசு கிறிஸ்துவின் வழியில் வாழ ஆண்டவரை வழிகாட்டும் சுவாமி. நல்ல தேவனே இயேசு கிறிஸ்துவே இந்த ஐரோப்பா தேசங்கள் இன்னும் அனைத்து தேசங்கள் சுற்றி இருக்கும் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை யூகே தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எல்லா தேசங்களில் ஆண்டவர் ஆதிக்கம் நடக்கணும் சுவாமி. அந்தி கிறிஸ்து வராதபடிக்கு ஆண்டவரை அவரை கட்டி
போட்டு கர்த்தாவே எல்லாரும் கிறிஸ்துவின் வழியிலே நடக்க கிருபை செய்யும் ராஜா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே எந்த ஒரு அந்தி கிறிஸ்துவின் காரியங்களில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. எல்லாரும் வல்லமையோடு நடத்தும் சுவாமி. குறிப்பாக இந்த சபையை சேர்ந்த எவராக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கிடைக்க உதவி செய்யும் ராஜா. அவர்களுக்கு விசேஷித்த வழியை ஆண்டவரை நீர் பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரை நீர் வழி நடத்தணும். நல்ல தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக நல்ல தேவனே ஆண்டவரே, ஆசியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மலேசியா, சிங்கப்பூர், கிழக்கு ஆசியா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்காகவும் ஆண்டவரே, ஜப்பான், கொரியா, சீனா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாவற்றிலும் உமது அன்பு பெருகணும் சுவாமி. கர்த்தாவே, நீ நீதி செய்கிற தேவன். உமது நீதிக்கு ஆண்டவரை கீழ்ப்படித்து ஆண்டவரே உமது அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தையும் எழுப்பும் ஆண்டவரை. பொல்லாத காரியங்களில் மக்கள் நல்ல மக்கள் மாட்டி தவிக்காதபடிக்கு இயேசுவின் கிருபை ஒவ்வொரு இடத்திலும் இருக்க கிருபை செய்யும் சுவாமி. இயேசு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியாக அவருக்கு இன்னும் கீழ்ப்படி ஆண்டவரை கிருபை செய்யும் சுவாமி. மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் எல்லா இடத்திலும் ஆண்டவர் பிரசன்னம் இருக்கணும். அமெரிக்க தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்கா, USA, கனடா ஆண்டவரே, சவுத் அமெரிக்க நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்க நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் ஆண்டவர் பிரசன்னம் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, உமது நீதி நடக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உமது அன்பு பெருகிறது என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவரே உமது நாமம் அறியப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே நீ பாதுகாத்து வழிநடத்தும் சுவாமி. உமது நாமம் அறியப்படாதவர்களை ஆண்டவரே உமது பக்கம் வந்து உமது சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரை நீர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் நீர் வழி நடத்தும் சுவாமி. இப்படியாக ஒவ்வொரு தேசத்தையும் காக்க நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எதிரிகளை ஆண்டவரே நீர் அடக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர். ரஷ்யா தேசத்தையும் ஆண்டவரே இன்னும் அதை சுற்றி நீர் நடத்தி பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள் எல்லாம் நிறுத்தும் ராஜா. உக்ரைன் வாரை நிறுத்தும் கர்த்தாவே. இஸ்ரேல் காசா போரை நிறுத்தும் கர்த்தாவே. இப்பொழுதும் இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரேல் தேசம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஆண்டவரை கிருபை செய்யும் கர்த்தாவே. அந்த தேசத்துக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும். தேசத்தின் எல்லைகளில் உங்கள் தூதர்களை வைத்து ஆண்டவரை காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த தேசம் மூலமாக எந்த அண்டைய நாடுகளுக்கும் எந்த ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரை சமாதானத்தினாலே எல்லாவற்றையும் வழிநடத்தும். ஒரு சித்தத்தின் வழி நடத்தும் நல்ல தேவனே. ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேட்டு எங்களுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவரே இந்த ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச்சின் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணிய நீர் ஒருவரை வல்லவராக இருக்கிறேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது சங்கீதம் 2 படிப்போம், வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளிப்பானேன், ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசுவார், தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவகாரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எல்லாரும் சேர்ந்து இதை வாசிப்போம். அடுத்த வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். மத்திய காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை நன்றி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நிறைவான சங்கீதத்தை கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி. கர்த்தரை அணிந்து கொண்டிருக்கிறோம், குமாரனை அண்டி கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நேரமும் இயேசுவை நோக்கி தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுத்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நடந்த நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்றி நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அடுத்த கருத்துக்கு நாம் செல்வோம்.